அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாச்சும் இருக்கணும், இல்லை எம்பிஏ வச்சு படிச்சிருக்கணும். மினிமம் ஒரு டிகிரி தமிழ்நாட்டோட எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டிகிரி ஐஏஎஸ் இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டிகிரி எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி. தேவையில்லை, அடிப்படை சமூகத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாலே போதும். அவங்க ஒரு டிகிரியாவது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அவசியம்தான், பட்டு முக்கியமாக டிகிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 12th அந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட ஓகே. கல்வி தகுதி அனுபவம் இருக்கணும் அவங்களுக்கு. கல்வி தகுதின்றது முக்கியம்னு சொல்ல முடியாது. காமராசர் இருந்ததுனால நான் அப்படி சொல்கிறேன். அவங்களாம் சொல்லலாம் காமராஜர் படித்தாரா எம்ஜிஆர் படித்தாரன்னு. அவங்களாம் படிக்காமல் நிறைய விஷயம் செஞ்சுட்டாங்க தானே. அப்படி படிச்சிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாம். மினிஸ்ட்ரி ஒன்றுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும்ல, ஸோ அந்த ரிலேட்டடாக படித்து வந்தவங்களே, அந்த குவாலிஃபிகேஷன் படித்தவங்களே கொஞ்சம் அதில் போட்டாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் எவ்வளோ ஒரு டிகிரி அப்புறம் அந்த மேனஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். படிப்போட மேனஸ் தெரிஞ்சா போதும். ஒரு சின்ன பியூன் பொசிஷனுக்கே வந்து ஒரு டிகிரி கேட்குறாங்க. ஸோ வந்து ஒரு நாட்டே நம்ம ஒப்படைக்க போகிறோன்றப்ப வந்து கண்டிப்பாக பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக தேவை. அது இன்னும் ஏன் வந்து வைக்க மாட்டாங்கன்னு தான் தெரியல. ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், அதுக்கே எதிர்பார்க்குறாங்க. ஒரு நாட்டை ஆள போகிறாங்க, அவங்களுக்கு தேவை இல்லையா? அந்த மாதிரி தான். எந்த அளவுனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ரேஞ்சில் அவங்க முதல்ல இதே வைக்கணும். ஐஏஎஸ் பண்ணுறவங்க தான் வரணும் அப்படின்ட்டு. எவ்வளோ எக்ஸாம் வைக்கிறாங்களா, இதுக்கு வைக்க மாட்டாங்களா? டிகிரி +2 இன்ஜினியரிங் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு அது ஒன்றும் ப்ரொஃபஷன் கிடையாதுல்ல. அவங்களுக்கு மக்களோட மனசை படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். அவங்களோட தேவைகளை படித்து அதுக்கான நீட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை கொடுக்க தெரிஞ்ச எல்லா படிப்புமே இதுவானது தான்.